எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிற சூழலுக்கு தள்ளியவரே எடப்பாடி தான். சார் ஆக்சுவலாக அவங்க சொத்துக்களை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் ஆளுங்கட்சி சப்போர்ட் வேணுங்கிறதுக்காக இப்போ தாவேக்காவுக்கு தாவிட்டாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. தாவினவங்க மேலே அதிமுகவினர் நீங்க எடப்பாடி அதிமுக திமுக களவாணிகள், கூட்டு களவாணிகள். ஆமா, கூட்டு களவாணிகள் தான். ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த நாட்டை கூட்டு சேர்ந்தே கொள்ளையடித்திருக்கிறார். இப்ப எங்களை பார்த்து நீங்க களவாணிகள் சொல்றீங்க. நீங்க அதிமுக எம்எல்ஏக்களை நீங்க களவாடுறீங்க, அதனால களவாணின்றாரு. 2 விஜயபாஸ்கர்கள் மேல வழக்குகள்லாம் இருக்கட்டும், அவர்களையும் உள்ளே சேர்க்கிறீர்கள் என்றால் உங்களுடைய தனித்துவமான அந்த தன்மைன்றது இப்ப இழந்து போச்சு இல்ல, நீர்த்து போச்சு. அப்படி எல்லாம் கிடையாது. இப்ப நீங்க எப்படி நாங்க ஊழல் சக்திக்கு எதிரானவர்கள்னு நீங்க எப்படி உங்களை அடையாளப்படுத்திக்க முடியாது? ஆதாரம் இருக்கிறதா? எந்த வழக்கறிஞராவது 2 லட்சம் கொடுத்தேன், 2 கோடி கொடுத்தேன், 5 கோடி கொடுத்து தான் நான் அந்த பதவிக்கு வந்தேன் யாராவது சொன்னாங்களா? இது வர சொல்லல. பூதிப்படியா திமுகவிற்கு இப்ப என்ன வேலைன்னா, காசு கொடுத்து வேலை வாங்கினவங்க எப்படி சொல்லுவாங்க? சொல்ல இல்ல. நான் என்ன கேட்கிறேன், நாகர்கோவில் பகுதியில் நடந்திருக்கிற ஒரு லாக்அப் மரணம், கிட்டத்தட்ட ஒரு 60 நாட்கள்ல ஒரு 4 காவல் மரணங்கள் நடந்திருக்கு. இப்போ இந்த ஒரு காவல் மரணங்களுக்கு எதிராக அப்போது தாவேக்காவுடைய தலைவராக இருந்த விஜய் அவர்கள் போஸ்டர்லாம் பிடிச்சி அதுக்காக பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திச்சுலாம் பேசியவர், இப்போ உங்க ஆட்சியிலேயே அது நடக்குதே அப்படின்னு கேட்குறாங்க. நான் எச்சரிக்கையோடு சொல்லுகிறேன், என் தலைவனுக்கு கீழே இயங்குகிற காவல்துறை சில பேர் இன்னும் திமுக மனநிலையிலேயே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியே பார்த்தாலும் அது அவங்களை கட்டுப்படுத்தாம இருக்கிறது முதல்வரினுடைய இயலாமைன்னு பார்க்கலாம். அப்ப தாவேக்காவுக்குள்ள இருக்கிறவங்களே கரைபிடிந்தவர்களாக இருக்கிறார்கள் அல்லது மாறி வருகிறார்கள். ஏன்னா திமுக ஆட்சியில இது மேல இருக்கிற முதல்வர் வரைக்கும் பொறுப்புன்னு பேசினவர். ஆமா, இப்பவும் அந்த பேச்சில பின்வாங்க கூடாது. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் திரு முகில் அவர்கள். அவரிடம் தற்போதைய பல்வேறு அரசியல் விவகாரங்கள் பற்றி பேச இருக்கிறோம். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்னாலே டப்புன்னு தமிழக அரசியல் வட்டாரத்தில் முதலாவதாக இந்த குதிரை பேரம் அப்படிங்கிறது தான் பேசுபொருளாக ஆயிட்டு இருக்கு. நேற்று கூட அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக எம்எல்ஏக்களை இழுக்கிற முதல்வர் விஜய் அவர்கள் தான் களவாணி அப்படின்னு குறிப்பிடுறார். அப்போ தாவேக்கா அத்தகைய ஒரு நடைமுறையை தான் கையாளுது, அது தொடர்ந்து பேசுபொருள் ஆகிட்டே இருக்கு. அது தாவேக்கா என்ன டிஃபெண்ட் பண்றீங்க எப்பவும் கூட? உலகம் முழுவதும் பரவி இருக்கிற வலையொலித்தளத்தின் உணர்வாளர்கள் மற்றும் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதலாவது இந்த பேட்டியில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். டெட்பாடிக்கு பதில் சொல்லணும்னு எடுத்தோடனே சொல்றீங்க. எடுத்தவொடனே தாக்குதல் வேணாம். அவரு ஒரு கருத்தியல் நடக்கிற விஷயத்துல ஒரு விஷயத்தை ஒரு குற்றச்சாட்டு களவாணின்னு சொல்றாருல ஒரு முதலமைச்சரை. எங்கள் தலைவர் கலைவாணி பெற்ற மகன். அவர்களை போல கோடிக்கணக்கில் களவாடியவர்கள் அல்ல நாங்கள். அதை முதல்ல நான் தெரிஞ்சுக்க எடப்பாடிக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நாவை அடக்கி பேச சொல்லுவது ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு அழகானது. ஏற்கனவே இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவருக்கு இன்னும் அழகாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுனா அது சரியாக இருக்காது. எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிற சூழலுக்கு தள்ளியவரே எடப்பாடி தான். அதுக்கு என்ன காரணம்? ரகசிய பேரம். எதிரும் புதிருமாக இருந்து இந்த தேசத்தை கட்டியமைக்க வேண்டும், எந்த காலத்திலும் தமிழக வெற்றிக் கழகம் இந்த மண்ணில் ஆட்சி ஆண்டு விடக்கூடாது என்பதை கங்கணம் கட்டி கொண்டு டெட்பாடிகள் எல்லாம் இன்றைக்கு பேசுகிறது என்றால் நான் ஒன்றே மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1972 ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தை தொடங்கிய போது கூட தீய சக்தியை ஒழிக்காமல் நான் விடமாட்டேன் என்று தான் சபதம் எடுத்து திமுகவை எதிர்த்து அரசியல் களம் கண்டவர். அவர் எந்த நோக்கத்திற்காக அந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தை கட்டியமைத்தாரோ அந்த மகத்தான தலைவனுக்கு துரோகம் இழைத்து விட்டு இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் திமுகவோடு கூட்டு சேர்கிறார் என்கிற ஒரு மையப்புள்ளியில் இருந்தால் பிரச்சனை தோன்றுகிறது என்பதை எடப்பாடி என்கிற டெட்பாடி உணர வேண்டும். காரணம் இல்ல, இந்த களவாணின்ற வார்த்தைய இதற்கு முன்னதாக பேசும்பொழுது தாவேக்கா தரப்புல இப்ப விஜய் அவர்கள் திமுகவும் அதிமுகவும் கூட்டு களவாணின்னு குறிப்பிடுறாங்க இல்லையா? இப்ப அதற்கு அப்ப அங்க அது மட்டும் அது சரியா? இப்போ ஏன்னா இந்த விமர்சனம் பதில் விமர்சனம் வருதுன்னா இதை முழுக்க அவர் மறுக்கிறார். இது முழுக்க திமுக அதிமுக கூட்டு சேர்கிறது இல்ல கூட்டணி அமைக்க பார்க்கிறதுன்றது கட்டுக்கதை அப்படின்னு மறுக்கிறாரு அவரு.
70 ஆண்டு காலமாக கூட்டணியில் வலுவாக இருந்த IUML தலைவர். அது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மகத்தான தலைவர் திருமா. இவர்கள் இருவரும் வெளியிலே வந்து என்ன பேசினார்கள் என்பதை எடப்பாடி பேச வேண்டும். என்ன சொன்னார்கள்? இன்னொன்றும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இன்றைக்கு மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு விஜயபாஸ்கர் போன்ற ஒரு தளபதிகள் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இழந்து தவிக்கிறது என்றால் அதற்கு என்ன பொருள், என்ன காரணம்? எடப்பாடி அவர்கள் அதை உணராமல் இன்று வரை தன் சர்வதிகார போக்கோடு அதிமுகவை வழிநடத்த துடிக்கிறார். அடுத்து தன் மகன் மிதுனுக்கு அதிமுகவை தாரை வார்க்க பார்க்கிறார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் சில லட்சங்களை செலவழித்தாலும் அல்லது பல கோடிகளை செலவழித்தாலும் மக்கள் மன்றத்தில் நாம் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கிறோம், அந்த மக்களுக்கு உரிய மரியாதையை செலுத்த வேண்டும், அந்த மக்களுக்கு களப்பணியாற்ற வேண்டும் என்று கருதிய சட்டமன்ற உறுப்பினர்களை மிக கேவலமாக நடத்தியதனுடைய விளைவு வெற்றி பெற்ற ஓரிரு வாரங்களிலேயே அதை ராஜினாமா செய்கிற அளவிற்கு வந்திருக்கிறார்கள் என்றால் அப்போ அவர்களுக்கு செய்த மாபெரும் துரோகம் என்ன என்பதை எடப்பாடி போன்றவர்கள் உணர வேண்டும். உங்களை நம்பித்தானே லட்சம் லட்சம் தொண்டர்கள் கேட்டீங்க. அதிமுக திமுக களவாணிகள், கூட்டு களவாணிகள். ஆமா, கூட்டு களவாணிகள் தான். ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த நாட்டை கூட்டு சேர்ந்தே கொள்ளையடித்திருக்கிறார்கள். அதைத்தான் நாங்க சொல்றோம். இப்ப எங்களை பார்த்து நீங்க களவாணிகள் சொல்றீங்க. நீங்க அதிமுக எம்எல்ஏக்களை நீங்க களவாடுறீங்க, அதனால களவாணி. இது களவாடலையே, ஓபன் டாக். விஜயபாஸ்கர் அவர்கள் மகாபலிபுரத்துல மாபெரும் மக்கள் வெள்ளத்தோடு வந்து இணைந்தார். இதுல என்ன களவாணி இருக்கு? இல்ல இப்ப நான் கேட்கிறேன், அதிமுக திமுக நீங்க சொல்றது களவாணிகள் என்பதை 1000 முறை நாங்கள் உச்சரிப்போம். நீங்க யாருக்கும் தெரியாமல் பேரம் பேசியவர்கள் அவர்கள். இல்ல, எனக்கு புரியுது. நீங்க சொல்றது என்னன்னா, அங்க இருந்து அதிமுகவினர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய செயல்களால் அதிருப்தி அடைந்து அங்கிருந்து ராஜினாமா பண்ணிட்டு இங்க வந்து அவங்களுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில இணையறாங்க நீங்க சொல்றீங்க. ஆனா இங்க நான் சில விஷயங்கள், சில புள்ளிகளை பொருத்தி பார்க்கிறேன். நேற்று வந்து லீமா ரோஸ் அவர்கள் அதிமுகவில் ஆதவர்ஜுனாவினுடைய குடும்ப உறுப்பினர். அவர் வந்து அதிமுகவில் இருக்கிறார். ஏற்கனவே அவர் அந்த சேரும் பொழுதும் சரி, அப்பத்திலிருந்து சேரும் பொழுதே இந்த பக்கம் தாவேக்காவில் ஆதவர்ஜுனா இருக்கிறார், இந்த பக்கம் அவங்களுடைய குடும்ப உறுப்பினர் லீமா ரோஸ் இருக்கிறார். இங்கிருந்து இவர் அனுப்புகிறார், இந்த பக்கம் இழுத்துக்கிறீங்க. இந்த விஷயம் தான் இந்த பக்கம் அதிமுகலேருந்து வெளியே அனுப்புவதற்கும் இந்த பக்கம் உள்ளே இழுப்பதற்குமான வேலைகள். நேற்று அவர் செங்கோட்டையன் அவர்களை சந்திக்கிறார். பின்னணியில் என்ன காரணம் என்று கேட்டால், சந்திப்பிற்கான காரணம் என்னன்னு கேட்டால் வெளியில ஓப்பனா எதுவுமே சொல்லலை. செங்கோட்டையன் தரப்புலையும் சொல்ல, லீமாரோஸ் தரப்புலையும் சொல்ல. அப்போ இதெல்லாம் என்னன்னு நம்ம சந்தேகிக்கிறது? நீங்க உள்ளுக்குள்ள செங்கோட்டையன் அவர்கள் இங்கிருந்து வேலை செய்யறாங்க, அங்க லீமாரோஸ் வேலை செய்யறாங்க, அங்கிருந்து இந்த பக்கம் அதிமுக எம்எல்ஏக்களை களவாடுறீங்க. இல்ல, நான் ஒன்று சொல்றேன். லீமாரோஸ் என்பவர் எப்பொழுது அதிமுகவிற்கு வந்தார்? இந்த தேர்தலுக்கு முன்பாக. விஜயபாஸ்கர் எப்போ அதிமுக? அவர் ஏற்கனவே இருந்த ஆளு. நான் கேட்குறேன், விஜயபாஸ்கர் எவ்வளவு அறிவாற்றல் தன்மையோடு அதிமுகவில் பணியாற்றினார் என்பது உலகம் அறிந்த விடயம். இன்றைக்கு மரியாதைக்குரிய லீமாரோஸ் அவர்கள் எங்கள் அமைச்சரை சந்தித்திருக்கிறார் என்றால் ஒரு சட்டமன்ற நிகழ்வின் அடிப்படையில் கூட சந்திச்சிருக்கலாம். அதை நீங்க வந்து அரசியலா பொருத்தி பார்க்கலாம். இல்ல, அதுதான். அப்படியா இருந்தா காரணம் சொல்லியிருக்கலாம். இல்ல, என்னுடைய தொகுதி ரிலேட்டடா, இல்ல இந்த ஒரு அரசு துறையில இருந்து இந்த ஒரு உதவியை என்னோட தொகுதிக்காக கேட்கிறேன், இந்த மாதிரி ஏதாவது ரீசன் சொல்லியிருக்கலாம். பட் அவங்க எதுவுமே பேசலையே. ஏதாவது ஒரு செய்தி, வேற செய்தியை சொல்லியிருந்தா கூட நம்ம நீங்க எதிர்வு விவாதம் நடத்துவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் எதையுமே பேசாத போது அந்த பேசாததற்கு எப்படி விவாதம் நடத்த முடியும்? ஒரு செய்தி நேத்து நான் அங்கதான் ஒரு வெற்றிடம் ஒண்ணு இருக்கும் பொழுதுதான் அங்க விருப்பத்திற்கேற்றவாறோ இல்ல சந்தேகத்தின் பார்வையிலோ என்ன வேணா நம்ம போட்டு நிரப்ப முடியும். அதுக்கு பதிலா அவங்க ஒரு வார்த்தை பேசிட்டு போயிருந்தாங்கன்னா, நான் என்ன கேட்கிறேன்னா, ரெண்டு விடயத்தையும் நம்ம எடுக்கலாம். ஒண்ணு, கட்சியில அவங்க சேருவதற்கான ஒரு வாய்ப்பை கூட அவங்க கேட்டிருக்கலாம். ஒண்ணு, அது கட்சி முடிவெடுக்கணும், நாம முடிவெடுக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது, தொகுதி நலத்திட்டங்களில் கவனம் செலுத்துவதற்காக கூட சந்தித்திருக்கலாம். இந்த ரெண்டு விதங்களில் தான் அவங்க சந்திக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு சந்திப்பு நேற்று நிகழ்ந்திருக்கிறது என்று சொன்னால், நான் நேற்று சட்டசபையில் தான் நான் இருந்தேன். நேற்று அந்த அம்மா வந்து வந்தாங்க, பார்த்தோம் நம்ம. அவங்க வந்து என்ன காரணத்திற்காக வந்தார்கள் என்பது எனக்கு தெரியாது. ஒரு 10 நிமிடம் சந்திப்பு. ஆமாம், அந்த 10 நிமிடம் சந்தித்ததாக அதுக்கப்புறம் சொன்னாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அதிமுகவில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களை விலை பேசக்கூடிய அளவிற்குத்தான் லீமா ரோஸை மரியாதைக்குரிய எடப்பாடி வைத்திருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒன்று. ரெண்டாவது, ஏன் வந்து இதுவரை லீமா ரோஸ் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கல எடப்பாடி? என்ன காரணம்? அதை பற்றி நீங்கள் வாய் திறந்தீங்களா? ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா? அதை பற்றி மற்றவங்களெல்லாம் நீங்கள் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் தூக்குறீங்க,
கட்சியில் அண்மையில் சேர்ந்த லீமா ரோஸ் இவ்வளவு நடவடிக்கைகளை செய்கிறார் அல்லது இவருக்கு எதிராகவே வாக்களித்தார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கையில் நீங்கள் வந்து அவங்க மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கல? அப்போ நீங்கள் வந்து ஒரு சாதுரியமான நிலைப்பாட்டை எடுக்கிறாரா எடப்பாடி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல அப்ப அதுக்கு ஏன் பின்னாடி இதுவரை லீமா ரோஸ் அவர்களை ஏன் கூப்பிட்டு கண்டிக்கல? இல்ல அதுதான் கண்டிக்கல, இல்ல நடவடிக்கை சரி, எடுக்கல. நேத்து இல்ல அதுக்கு பின்னாடி எடப்பாடி பழனிசாமியோட நோக்கம் என்ன, இல்ல திட்டம் என்னன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, பொதுவாக எடப்பாடி வந்து யாரும் நம்மை மீறி மிஞ்சிவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்கிறார். ஏன்னா அந்த பதவியை அவர் பெறுவதற்கு கொடுத்த விலை மதிப்புகள் ஏராளம். தங்கக்கட்டிகளில் இருந்து பணம் முதல் நீங்கள் கூவத்தூர் நிகழ்ச்சியில் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் தோண்டி பார்த்தீங்கன்னா தெரியும். நான் சொல்லலை, நடிகர் கருணாஸே அதை பதிவு பண்ணியிருக்கிறார். எந்த லெவலுக்கு நான் வந்து அங்கே இருந்தோம், தங்க கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. ஆக விலை மதிப்பற்ற விடயங்களை அன்றைக்கு எடப்பாடி வந்து அந்த பதவியை அடைவதற்காக அம்மையார் ஜெசிகலா காலில் விழுந்த அந்த நிகழ்வுகள் கூட எவ்வளவு மோசமானதை சித்தரித்த வகையில் இந்த தமிழ்நாடு பார்த்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த விலை மதிப்பற்ற சில வேலைகளை செய்த எடப்பாடி இப்பொழுது எப்படி தன் பதவியை விட்டு கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ அங்கே இருக்கிற ஆளுமைகளை தனக்கு கீழே வைத்து கொள்ள முடியாத காரணத்தால் அல்லது இவர் பேரம் பேசிய விவகாரம் வெளியே தெரிந்ததால் இன்றைக்கு எல்லோரும் உண்மையான தாவேகா இயக்கம் என்பது புரட்சித் தலைவர் அவர்கள் கண்ட இயக்கம் போல செயலாற்றுகிறது. இன்னொரு புரட்சித் தலைவர் தமிழ்நாட்டில் உருவெடுத்திருக்கிறார், அது விஜயின் முகத்தில் தெரிகிறது, எம்ஜிஆர் முகம் என்று தொண்டர்கள் நீங்க சொல்ற அந்த மெயின் பாயிண்ட்டுக்கே நான் வரேன். ஒருவேளை திமுக அதிமுக அப்படிங்கிற அந்த விஷயத்தினால அந்த கூட்டணி அமைக்கணும்ன்ற பேச்சால தான் இவர்கள் எல்லாம் வெளியே வந்தார்கள் அப்படின்னா, இப்போ இன்னும் பெரும்பான்மையானவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையின் கீழே இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு இந்த விஷயம் அப்ப இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்காரு. ஆனா அவங்கெல்லாம் வரல அப்படின்னா அப்ப அதை நம்ம என்ன யோசிக்கிறது? அவங்களும் அதிமுகவுடைய விசுவாசிகள் தான். அதாவது இப்ப வந்தவங்க அதிமுகவோட விசுவாசிகள்னா அவங்களும் அதிமுகவுடைய விசுவாசிகள் தான், பல ஆண்டுகளாக அதிமுகவில் இருப்பவர்கள் தான். அவங்க இருக்கிறாங்கன்னா அப்ப அப்படி ஒரு விஷயம் நடக்கலைன்றது அவங்க நிலைப்பாடுகளை வச்சு நம்ம யோசிக்கலாம். இல்ல, இப்ப நீங்க மரியாதைக்குரிய விஜயபாஸ்கர் அவர்கள் இன்றைக்கு தாவேகாவிற்கு அல்லது எம்ஆர் விஜயபாஸ்கர் தாவேகாவிற்கு வருவதற்கான ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்றால் ரெண்டு விடயத்தை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒன்று உள்ளூர் அரசியல், இன்னொன்று பொதுவான அரசியல். இது ரெண்டுலேயும் சிக்கல் இருக்குது. இப்போ நீங்கள் எடப்பாடி பக்கம் பல பேர் இருக்கிறார்கள் அப்படின்னு பேசுகிறீங்க. அவர்கள் அங்கே இருப்பது தன்னுடைய சொத்துக்களை பாதுகாத்து கொள்வதற்கும் தனக்கான முகங்களை தெரிந்து கொள்வதற்கும் அடையாளத்தை வெளிப்படுத்துவதற்குமான இப்போ அந்த கட்சியில் வந்து தலைவர்கள் சுருங்கி விட்டார்கள், தொண்டர்கள் இருக்கலாம். சார் ஆக்சுவலாக அவங்கவுங்க சொத்துக்களை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் ஆளுங்கட்சி சப்போர்ட் வேணுங்கிறதுக்காக இப்போ தாவேக்காவுக்கு தாவிட்டாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. தாவினவங்க மேலே அதிமுகவினர் நீங்கள் இப்போ அதிமுக நேரடியாக பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்தது, கூட்டணியில் இருக்கிறார்கள், கூட்டணி பேசுவார்கள். பாரதிய ஜனதா மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு இயக்கம். இன்னைக்கு வந்து ஒரு ரெய்டு நடக்கணும்னா கூட மத்திய அரசு நினைச்சா தான் அது முடியும், மாநில அரசு ஒன்றும் பண்ண முடியாது. எதற்கும் பயப்படாதவர்கள், நான் வந்து நேர்மையாக களத்தில் இருக்கிறேன் என்று எண்ணக்கூடியவர்கள் தாவேகா பக்கம் வந்து விட்டார்கள். தன்னுடைய சொத்துக்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் அல்லது அடித்த கொள்ளைகளை மறைப்பதற்காக நிற்பவர்கள் அதிமுகவிலே இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் பாரதிய ஜனதாவோடு ரகசிய பேரம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு பண்ணுறேன். அப்போ இன்னைக்கு அதிமுக கரைந்து போகிற இயக்கமாக காட்சி தருகிறது. எடப்பாடி என்ன செய்வதென்றே தெரியாமல் இப்போ எங்கள் தலைவரை வந்து களவாணின்னு சொல்லுகிற இடத்துக்கு தான் அவர் வந்திருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னதை போல கலைவாணி பெற்ற மகன்தான் எங்கள் தங்க தளபதி விஜய் அவர்கள். உங்களைப் போல கொள்ளையடித்தவர்கள் அல்ல, கொலை செய்தவர்கள் அல்ல, ஏன் கொள்கையை காவு கொடுத்தவர்கள் அல்ல. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய கனவு எவ்வளவு பெரிது என்பதை கொள்கையை காவு கொடுத்தவர்கள் அல்ல. வந்து நாங்க எடுத்த ஸ்டாண்ட்ல தான் இப்போ வரைக்கும் நிலையா இருக்கிறோம். அதிமுகவை ஊழல் சக்தின்னு விமர்சிச்சோம், விஜய் அவர்களே சொன்னார். இன்று அந்த ஊழல் சக்தியிலிருந்து ஆட்களை, மனிதர்களை, இன்னும் சொல்ல போனால் 2 விஜயபாஸ்கர்கள் மேல வழக்குகள்லாம் இருக்கட்டும், அவர்களையும் உள்ளே சேர்க்கிறீர்கள் என்றால் உங்களுடைய தனித்துவமான அந்த தன்மைன்றது இப்ப இழந்து போச்சு இல்ல, நீர்த்து போச்சு இல்ல. அப்படி எல்லாம் கிடையாது. இப்ப நீங்க எப்படி நாங்க வந்து ஊழல் சக்திக்கு எதிரானவர்கள்னு நீங்க எப்படி உங்களை அடையாளப்படுத்திக்க முடியாது இல்ல? அதாவது களவும் கற்றுமர ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன். விஜயபாஸ்கர்கள் இருவருமே தவறு செய்தவர்கள் என்றால் அது நீதிமன்றம் பார்த்துக்கொள்ளும். நாங்கள் அதில் தெளிவாக இருக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து கொள்ளையடிக்க முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் எங்கள் தலைமை, எங்கள் தலைவர் ரொம்ப தெளிந்த நீரோடையாக தெளிவான பாதையில் பயணிக்க தொடங்கியிருக்கிறார். அவருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இங்கே பயணிக்க முடியுமே ஒழிய
நான் அதிமுகவில் இப்படி இருந்தேன், நான் இங்கேயும் வந்து இப்படி இருப்பேன்னு சொன்னால் அதற்கு இடமில்லை. ஆக எம்ஆர் விஜயபாஸ்கர் போன்ற அல்லது எங்களுடைய மாவட்டத்தை சார்ந்த மரியாதைக்குரிய மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கராக இருக்கட்டும், இவர்களெல்லாம் இன்றைக்கு உண்மையாகவே மக்களுக்காக பணியாற்றக்கூடிய இடத்திற்கு வர துடிக்கிறார்கள். நீங்கள் தலைமை தான் வந்து கண்காணிக்கணும். தொண்டன் கொள்ளையடிச்சிருக்க மாட்டான், தலைமை கொள்ளையடிக்க சொல்லியிருக்கும். யாரை? இரண்டாம் கட்ட தலைவர்கள். கப்பங்கட்டு திமுக தானே நடந்தது. சரி, அப்படி பார்த்தாலும் இப்போ அடுக்கடுக்கான சில புகார்கள், முறைகேடு புகார்கள், இல்ல ஊழல் புகார்கள் தாவேகாவினுடைய அமைச்சர்கள் மேல வந்துகிட்டு இருக்கு. இப்போ ஆனந்த் அவர்களை மையப்படுத்தியதாக இப்ப பார்க்கும் பொழுது இந்த அரசு வழக்கறிஞர் நியமனம் அப்படிங்கறத அவரோட தொடர்பு படுத்துறாங்க. இப்போ பழனி நில விவகாரம், இப்போ அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வருது. இது மாதிரி ஒரு பட்டியல் ஒன்று வருது. ஒரு 4-5 அமைச்சர்கள் ரெண்டுக்குமே நான் பதில் சொல்றேன். முதல்ல பப்ளிக் ப்ராசிக்யூட் அந்த 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 அரசு வழக்கறிஞர்கள் தரப்புல மனுக்கள் மாவட்ட ஆட்சியர் மூலமாக பெறப்பட்டது. அது இப்போ எங்கள் அமைச்சர் நிர்மல்குமார் ஒரு பேட்டியை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொன்னார்னா, 6 மாத காலத்திற்கு மட்டுமே இது பொருந்தும். 6 மாத காலம் அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய வாதாடும் திறன், தன்மைகள் எல்லாம் ஆய்வுக்கு உட்பட்டு தான் அடுத்து நிரந்தரமாக ஒரு அரசு வழக்கறிஞர் பதவியை நாங்கள் தீர்மானிப்போம் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கையில் நான் என்ன கேட்குறேன்னா, ஆதாரம் இருக்கிறதா? எந்த வழக்கறிஞராவது 2 லட்சம் கொடுத்தேன், 2 கோடி கொடுத்தேன், 5 கோடி கொடுத்து தான் நான் அந்த பதவிக்கு வந்தேன்னு யாராவது சொன்னாங்களா? இதுவரை சொல்லலை. பூதிப்படியாக திமுகவிற்கு இப்போ என்ன வேலைன்னா, காசு கொடுத்து வேலை வாங்கினவங்க எப்படி சொல்லுவாங்க? சொல்ல இல்லை. நான் என்ன கேட்குறேன், அதான் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுக்கு எப்படி எங்களை பதிவு சொல்றீங்க? இல்லை, ஆதாரம் இல்லைங்கிறதுக்காக சந்தேகப்படக்கூடாதுன்னு சொல்ல முடியும். இல்லை, சந்தேகப்படுவது என்பது எங்களுக்கு, நீங்கள் சந்தேகப்படும் போது நாங்கள் பட மாட்டோமா? இந்த இயக்கம் கட்டுக்கோப்பான இயக்கமாக இருக்கிற போது யார் என்ன அப்படிங்கிறத நாங்கள் உங்களை விட அதிகமாக நாங்கள் நோக்குவோம். எங்களுக்கு அந்த தன்மை இருக்கிறது. நீங்கள் அடுத்து சொன்னீங்க 100 கோடி ரூபாய் இடத்தை 2 கோடிக்கு வாங்கியிருக்கிறார்கள், அதுவும் பழனியினுடைய அடிவாரத்தில். உண்மையிலேயே பழனி முருகன் உயிரோடு இருந்திருந்தால் அல்லது அவருக்கு சக்தி இருக்குமே ஆனால் குற்றவாளிகளை தண்டிக்கட்டும். ஒரே வார்த்தை. நான் அதில் நம்பிக்கை இல்லை, எனக்கு அந்த நம்பிக்கை இல்லாதவன் நான். ஒரு செய்தி உங்களுக்கு சொல்கிறேன். தம்பி ரமேஷ் என்னுடைய தம்பி. நாங்கள் ஒரு சொம்பில் கூழ் குடித்து பிரச்சாரத்தை நடத்தியவர்கள் ஸ்ரீரங்கம் தொகுதியில். எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த தேர்தல் களத்தில் தம்பி நின்றார் என்பதை நான் கண்ணுக்கு முன்னாடி அறிஞ்சேன். கண்கலங்கி அழுத வரலாறுகள் இருக்கிறது. காசு இல்லாமல் எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வது என்பதை திக்கு தெரியாத திசையில் கொண்டு போய் நிப்பாட்டி தடுமாறி கொண்டிருந்த கால சூழல் எங்களுக்கு ஏற்பட்டது. தம்பி ரமேஷ் தன்னுடைய சொந்த வீட்டை கூட அடமானம் வைத்து விட்டு தேர்தல் களத்திலே வந்து நிற்கிறார். ஒரு பெரிய பணக்கார குடும்பத்திலிருந்து வரல. நான் என்ன கேட்குறேன்னா, தம்பி ரமேஷனுடைய உறவினர் 2 கோடி கொடுத்து ஒரு இடத்த வாங்குற அளவுக்கு இருந்தால் அந்த 2 கோடியில் 50 லட்சம் தம்பிக்கு கொடுத்திருந்தா வீட்டை அடமானம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஒன்று. 2வது நான் சொல்றேன், இன்றைக்கும் அவர்களுடைய பெற்றோர்கள் கூலி தொழிலாளிகளாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு அமைச்சருங்கிற அந்த இல்ல, இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். அவங்க வந்து அந்த அளவுக்கு நீட் அண்ட் கிளியரா இருக்காங்க. 2வது தம்பி ரமேஷ் நேற்று மாலையே நான் சந்திச்சேன். சந்திக்கும் போது, அண்ணா கண்டிப்பாக இதுக்கு ஒரு மறுப்பு இருக்கு, நம்ம இப்போ பேட்டி கொடுத்துருவோன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கருத்தை சொல்லுங்க. நேற்று பேட்டி கொடுத்துட்டாரு. புதிய புதிய உறவினர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் இந்த விவகாரத்தில். நடவடிக்கை சார்பதிவாளரை உடனடியாக தகுதி நீக்கம் பண்ணியிருக்காங்க. இல்ல அது கரெக்ட் தான், நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க அதிகாரிகள். அப்ப இல்ல, இப்ப வரும் பொழுது இந்த விஷயம் அவருக்கு தெரிந்து நடந்ததா தெரியாமல் நடந்ததா, எப்படி நடந்திருந்தாலும் அது அவரு தம்பி விளக்கம் மீதான அவருடைய நிர்வாகத்தின் மீதான தம்பி 2024 இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை கோடிட்டு காட்டியிருக்கிறார். 2024 தாவேகா ஆட்சி நடக்கல, 2026 தான் தாவேகா ஆட்சி. இந்த இடம் கிட்டத்தட்ட 3-4 முறை இது போன்ற நிகழ்வுகளில் அடிபட்டிருக்கிறது. ஏற்கனவே சேகர்பாபு இருந்த அந்த பதவியில் இவர்கள் எல்லா சித்து வேலைகளையும் செய்திருக்கிறார். நான் சொல்லல, தம்பி ரமேஷ் நேற்று தெளிவா விளக்கம் கொடுத்துட்டார். 1. 2வது, சரி 100 ஏக்கர் நிலம், அது 100 கோடி ரூபாய் இடத்த 2 கோடி ரூபாய்க்கு வாங்குற அளவுக்கு ஒரு தகுதி தம்பி ரமேஷ்க்கு இருக்கான்னு நான் உங்களை பார்த்து கேட்குறேன். சொல்லுங்க. தம்பி ஸ்ரீரங்கம் தொகுதி, அதுக்கு ஸ்ரீரங்கம் தொகுதியில் இடத்த ஆட்டையை போட்டார் அப்படின்னு சொன்னா கூட ஒரு லாஜிக் இருக்கலாம். இவருக்கும் பழனிக்கும் தொடர்பே இல்லாத ஒரு ஏரியா. இல்ல அவரு பண்ணாருன்னு சொல்லிய உறவினர்னு தானே சொன்னாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, நிச்சயமாக அந்த தவறு நடக்காது. ஏன்னா தம்பி ரமேஷ் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தால் பாராட்டு பெற்ற ஒரு அமைச்சர். இதை பொறுத்து கொள்ள முடியவில்லை, எதிர்கட்சிகளால் பொறுத்து கொள்ள முடியாது. ஒரு சின்னஞ்சிறிய பையன், கிட்டத்தட்ட 29 to 30 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு தம்பி இவ்வளவு களமாடுகிறானே,
குற்றச்சாட்டை வை. சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா காரி உமிழ்வதற்கு காரணமே அவர்கள் வியூவர்ஸை கூட்டுவதற்காகவும் வருமானத்தை ஈட்டுவதற்காகவும் செய்து கொண்டிருக்கிறார்கள். யூடியூப்களில் பேசுகிறாங்க சில பேர், பேசட்டும், அவங்க பேசுகிறத பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. தம்பி ரமேஷ் ரொம்ப தெள்ள தெளிவான மிக வேகமாக ஓடக்கூடிய ஒரு அமைச்சராக இன்றைக்கு தமிழகம் கண்டிருக்கிறது என்றால் அந்த தம்பியை பாதுகாக்க வேண்டிய இடத்தில் அண்ணன் நான் காத்து கிடக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும், நான் கூட பழகினவன், கூடவே கிடக்கிறவன். இன்னைக்கு வர தம்பி ரமேஷ் ஒரு நாளும் அந்த தவறை செய்ய மாட்டார், என்னால் உறுதியிட்டு சொல்ல முடியும். ஓகே, நம்ம தாவேக்கா நிர்வாக ரீதியான விஷயத்தில் இப்போ ஒரு ரீசெண்ட்லி நடந்திருக்கிற நாகர்கோவில் பகுதியில் நடந்திருக்கிற ஒரு லாக்அப் மரணம். இப்போ எந்த ஒரு விவகாரத்திலையும் அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் வாய் திறந்து நிறைய விரிவாக பேசக்கூடியவர். இந்த விஷயத்துல மௌனம் காக்கிறார். இது கிட்டத்தட்ட ஒரு 60 நாட்கள்ல ஒரு 4 காவல் மரணங்கள் நடந்திருக்குன்னு திமுகவினர் சமூக வலைதளங்கள்ல பரப்புறாங்க. இப்போ இந்த ஒரு காவல் மரணங்களுக்கு எதிராக அப்போது தாவேக்காவுடைய தலைவராக இருந்த விஜய் அவர்கள் போஸ்டர்லாம் பிடிச்சி அதுக்காக பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திச்சுலாம் பேசியவர். இப்போ உங்க ஆட்சியிலே அது நடக்குதே அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக இறந்து போனவர்களுக்கு மௌனாஞ்சலி செலுத்துவது என்னுடைய கடமை. நாங்கள் மௌனமாக இருப்பதற்கு காரணம் அதுதான். நான் இப்போ சொல்கிறேன், இப்போ நாகர்கோவிலில் இந்த லாக்அப் டெத் என்பது 3 காவலர்கள் உடனடியாக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். திமுக ஆட்சியில் இதெல்லாம் நடக்குமான்னா கேள்விக்குறி. கைது செஞ்சு விசாரித்து தான் எல்லா வேலையும் பண்ணுவாங்க. உடனடியாக தகுதி நீக்கம் செய்திருக்கிறார்கள். 1. 2வது, இது போன்ற குற்ற நடவடிக்கைகளில் இன்னும் ஈடுபடுகிறார்கள் சில காவலர்கள் என்றால் அவர்கள் திமுகவினுடைய நீட்சியாகவே தொடர்கிறார்கள். என்ன காரணம்னா 70 ஆண்டு காலம் இவர்கள் இப்படித்தான் கரை புரண்டு கிடக்கிற மிக மோசமான அரச கட்டமைப்புகளில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு ஒரு புதிய அரச கட்டமைப்புக்குள் அவர்களால் இருக்க முடியவில்லை, வாழ முடியவில்லை. எவ்வளவுதான் இருந்தாலும் இந்த அரசு ஒரு நேர்மையான அல்லது அவசரகால நடவடிக்கைகளை உடனுக்குடன் எடுக்கிறது என்கிற பயம் இல்லாமல் தானே நீங்கள் இந்த வேலை பண்ணியிருக்கிறீங்க. நான் எச்சரிக்கையோடு சொல்லுகிறேன், என் தலைவனுக்கு கீழே இயங்குகிற காவல்துறை சில பேர் இன்னும் திமுக மனநிலையிலேயே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லுவேன், இது எங்கள் தலைவனுடைய ஆட்சி, தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி. அப்படியே பார்த்தாலும் அது அவங்களை கட்டுப்படுத்தாம இருக்கிறது முதல்வரினுடைய இயலாமைன்னு பார்க்கலாம். இல்லை, நீங்கள் ஒரு செய்தி, அதுக்கு தான் அடுக்குமுறைகள் இருக்கு. ஏட்டிலிருந்து சப் இன்ஸ்பெக்டரு, இன்ஸ்பெக்டரு, டிஎஸ்பி, எஸ்பி, இப்படி அடுக்குமுறைகள் இருக்கு. அவர்கள் இதை உற்று கவனிக்க வேண்டும். 1, இன்னைக்கு என்ன எல்லாமே சிசிடிவி மயமாக இருக்குல்ல. நீங்கள் ஒரு குற்றவாளி அவர் என்ன குட்கா வைத்திருந்ததாக குற்றச்சாட்டு பண்ணி கொண்டு வந்து அடித்து அவனை கொண்டிருக்கிறாங்க என்றால் அந்த குடும்பத்திற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நாங்கள் ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். 1. 2வது, இந்த குற்றவாளிகளை உடனுக்குடன் குற்ற வழக்குகளில் ஈடுபட்டவர்களை தண்டனை கொடுத்து தண்டிக்கப்பட வேண்டும். அதில் தாவேக்கா அரசு மிக தீவிரமாக இருக்கிறது. இந்த விடயத்தில் நான் எல்லாரும் சொல்லுவாங்க இதுதான் கடைசியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இல்லை, இது போன்ற எண்ணங்கள் கடைசியாக இருக்க வேண்டும் நான் சொல்கிறேன். இந்த காவலர்களுக்கு இப்படி ஒரு எண்ணம் வருகிறது என்றால் காவல் நிலையத்தில் கொண்டு போய் வச்சு அடிக்கிறது, உதைக்கிறது. முதல்ல நான் ஏற்கனவே திமுக ஆட்சியில் சொன்ன விஷயம், ஆண் கைதியறை, பெண் கைதியறை என்று காவல் நிலையங்களில் இருப்பதையே தடை செய்யப்பட வேண்டும் என்று நான் சொல்கிறேன். எங்களுடைய ஆட்சியில் அதெல்லாம் நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். தனிப்பட்ட ரீதியில் இந்த அறைகள் கொலைக்கள அறைகளாக மாறுகிறது. விசாரணை, அவனை கைது பண்ணால் கொண்டே நீதிமன்றத்தில் ஆசர்படுத்தணும், அவன் சட்டத்திற்கு உட்பட்டு சிறையில் தான் இருக்கணும். இங்கே எதுக்கு அந்த அறைகள்? இந்த அறைகள் மாற்றம் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறதான். இப்போ நிறைய காவல் நிலையங்களில் நான் பார்க்குறேன், அது காவல் நிலையமா கடவுள் நிலையமா என்கிற கேள்வி இருக்கிறது. எல்லா காவல் நிலையங்களையும் கடவுள் படங்கள் அப்படிங்கிற பேரில் இந்து படங்கள், இந்து சாமி படங்களை மாட்டிக்கிட்டு இவ்வளவு குற்றங்களை செய்கிறார்கள் என்றால் அப்போ அவன் கடவுளுக்கும் பயப்படலை, இந்த அரசாங்கத்திற்கும் பயப்படலை அப்படிங்கிறத தான் குறிக்குது. இல்லை, இதில் இந்த கடவுள் டாபிக்குள்ளே நம்ம போக வேண்டாம்னு நினைக்கிறேன், அது வேறு விவகாரமாக போயிடும். நான் இந்த போதைப்பொருள் விவகாரம், அவர் ஒரு குட்கா வைத்திருந்தார், விட்டுறார், அந்த இதில் தான் அரெஸ்ட் பண்ணப்படுறார் அப்படின்றது. நான் இந்த இடத்துல 2 நிகழ்வுகளை பொருத்தி பார்க்குறேன். இவர் குட்கா வைத்திருந்த விவகாரம், அந்த பெட்டிக்கடையில் விற்ற விவகாரம், அதில் அரெஸ்ட் பண்ணப்பட்டு இப்போ விசாரணை கைதியாக இருந்த பொழுது ஒரு காவல் மரணம் நிகழ்ந்திருக்கிறதுன்ற ஒரு சம்பவம். இந்த பக்கம் சில நாட்கள் முன்பாக ஈரோடு மாவட்டம் பவானியில் குட்கா வைத்திருந்தார், அதை கையும் களவுமாக பிடிபட்டார் அப்படிங்கிற ஒரு 2-3 பேர் பிடிப்பட்டாங்க. அதில் ஒருத்தர் தாவேக்கா நிர்வாகி அருண் என்பவர். அவர் இரவோடு இரவாக காவல் நிலைய பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ கட்சிக்காரர்னா ஒரு மாதிரியான நடவடிக்கையும்,
நார்மல் பீப்புளில் ஒருத்தர் அந்த ஒரு செயலில் ஈடுபடுறாருன்னா ஒரு மாதிரியான நடவடிக்கையும் எடுக்கிறதா இந்த காவல்துறையை கண்காணிக்கிற இந்த தாவேகா அரசின் கீழே. இப்போ நான் இருக்கிறேங்க, நான் தாவேகா மாநில செய்தி தொடர்பாளர். நான் எந்த குற்றமும் செய்து விடக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருக்கிறேன். ஏன் தெரியுமா? எனது ஆட்சிக்கு அது களங்கம் என்பதை விட இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. நான் போய் காவல்துறைகிட்ட பேரம் பேசி நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கேன். இப்போ தாவேகாவை சேர்ந்த ஒரு நபர் பிணையில் இரவிலேயே விடுவிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அதை ஆய்வு செய்ய வேண்டும், யாராக இருந்தாலும் சரி. எங்கள் தலைவர் அதைத்தான் விரும்புகிறாங்க. எவ்வளோ பெரிய ஜாம்பவனாக இருந்தாலும் இது போன்ற குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் அது யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தமிழக வெற்றிக் கழக ஆட்சியினுடைய விதியே. இன்றைக்கு அவர் வெளியே தவறு செய்கிறவங்களுக்கு கட்சி துணை போகுதுன்னு நீங்களும் ஒத்துக்கிறீங்க? இல்லை, நாங்கள் தலையிடவே இல்லை இந்த விஷயத்தில். இல்லை, அப்புறம் எதுக்கு விடுவிக்கப்பட்டுறாரு? இல்லை, அது காவல்துறைகிட்ட தான் கேட்கணும். நீங்கள் காவல்துறை அதிகாரி எப்படி சந்தேகிக்கிறது? இல்லை, எந்த அடிப்படையில் அவரை உடனடியாக வெளியிட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது காவல்துறை தான் பதில் சொல்லணும். இப்போ நான் போய் விளக்கம் கேட்க முடியாது, காவல்துறை எதுக்காக விட்டீங்கன்னு கேட்க முடியாது. பட் குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்களுக்கு துணையாக நின்றுக்கலாம், அதுவே குற்றம் தான், நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் இது போன்ற குற்றங்களை தயவு செய்து கட்சி தொண்டர்கள் யாரும் செய்துவிடக்கூடாது என்பதிலே எங்களுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஆனந்த் அவர்கள் அறிக்கை மேல் அறிக்கை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவர் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டே இருக்கிறார், யாராக இருந்தால் நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஏன் அப்புறம் அந்த குற்ற நடவடிக்கையில் ஈடுபடுறீங்க? இப்போவும் சொல்கிறேன், தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கடைக்கோடி உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் சரி, அல்லது பதவியில் இருந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, இது போன்ற மோசமான குற்ற நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது என்பதானே கட்சியினுடைய நோக்கமும் கொள்கையும். அதை மீறி அப்படின்னா இதை இப்படி எடுத்துக்கலாமா? அப்ப தாவேகாவுக்குள்ள இருக்கிறவங்களே கரைபிடிந்தவர்களாக இருக்கிறார்கள் அல்லது மாறி வருகிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை, நீங்க அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கெல்லாம் போக வேண்டாம். தாவேகா ஒரு 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 அழகான, நான் தலைமையை சொல்ல, நான் இப்பவும் தலைமையை சொல்ல, கீழ் இருக்கிற 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட நிறைய பேர் என்ன செய்வான்னா, இந்த மாதிரி குற்ற நடவடிக்கையில் ஈடுபடக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு ஆளுங்கட்சியோட இருந்தால் தான் நம்ம தப்பித்துக் கொள்ளலாம் என்பதற்காகவே கட்சிக்குள்ள வருவாங்க. அது மேலிடத்துக்கு தெரியாது, கீழே உள்ளவனுக்கு தான் தெரியும். அப்போ அந்த மாதிரி வரக்கூடியவர்களை கூட அந்த மாவட்ட செயலாளர்கள் கண்காணித்து உரியவர்களை உள்ளே சேர்க்க வேண்டும். இது எல்லாமே தெளிவாக சொல்லணும். நம்ம யார் வந்தாலும் சேர்த்துக்கிற இயக்கம் அல்ல தாவேகா. எந்த கோணத்தில் அவர் வருகிறார் என்பதை உற்று நோக்குகிற இயக்கமாக தாவேகா திகழ்கிறது. இப்ப உள்ள தவறு செய்தவர்கள் அப்ப அவங்களோட பேக்ரவுண்ட் அது யாரா இருந்தாலும் ப்ராப்பரா பண்ணல. இந்த மாதிரி தவறு செய்தவர் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். அதுல எங்களுக்கு மாற்று கருத்தே இல்ல, விடமாட்டோம். இல்ல, ஏன்னா திமுக ஆட்சியில திமுகவில் இருக்கிற உறுப்பினர்களோ கீழ்மட்ட நிர்வாகிகளோ தவறுகள் செய்த போது இதே தாவேகாவை சேர்ந்த முகிலவர்கள் இது மேல இருக்கிற முதல்வர் வரைக்கும் பொறுப்புன்னு பேசினவர் நீங்க. ஆமா, இப்பவும் அந்த பேச்சுல பின்வாங்க கூடாது இல்ல? நான் பின்வாங்க மாட்டேன். அப்ப இதுல இந்த விஷயத்துல நான் இப்பவும் சொல்றேன், குற்றம் செய்தால் சட்டத்தின் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி தண்டனை கொடுப்பதே சரியானது. அதை எங்க தலைவர் செய்வார். கடந்த ஆட்சியை போல பேரம் பேசி கட்டிங் வாங்கிக்கிட்டு புட்டிங் சாப்பிட்டுக்கிட்டு அந்த வழக்கை நீர்த்து போகிற அளவிற்கு இருக்கிற ஆட்சி அல்ல எங்க ஆட்சி. உடனடியாக கட்சி நடவடிக்கை எடுக்கிறது. இன்னைக்கு எத்தனை ஒன்றிய செயலாளர்கள் சட்டத்திற்கு புறம்பாக போய் காசு ஏட்டார் என்பதற்காக கட்சியை விட்டு அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கி இருக்கிற மாபெரும் மக்கள் சக்தி இயக்கமாக இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை உங்க கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். ஆகையால இந்த மாதிரி சம்பவங்கள்ல யாரேனும் ஈடுபட்டாலும் சரி, அவர்கள் தாவேகா என்று சொன்னால் அதிகமான தண்டனை கொடுத்து உள்ள அனுப்புங்கன்னு தான் நாங்கள் பேசுவோம். இதெல்லாம் அனுமதிக்க முடியாது, நாங்கள் கட்சிக்குள்ளேயே அனுமதிக்க இல்ல. அப்படின்னா நீங்க இந்த கோரிக்கையை நீங்க கட்சி தலைமைக்கும் கட்சியில இருக்கிற முக்கிய நிர்வாகிகளுக்கும் முன்வைக்கணும். ஏற்கனவே அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுனாலதான் கட்சி உறுப்பினர் பதவியிலிருந்து தூக்கியிருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இனிமேல் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி குற்ற நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது என்பதான் எங்களுடைய விருப்பம், தலைமையினுடைய விருப்பமும் அதுதான். அப்படி ஈடுபடுவீர்களே ஆனால் கடுமையான சட்ட சந்திப்புகளை நீங்கள் சந்திப்பீர்கள். ஓகே, அதுல மாற்றம் இல்லை. ஓகே, பார்க்கலாம் பொறுத்திருந்து தாவேகா அரசினுடைய அடுத்தடுத்த நகர்வுகளை. தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்கள் மற்றும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி.